ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 முந்திரி சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 15 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது கூட அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு பவுட்ரு பண்ண மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் நல்லா வதங்கினதும் 1/2 கப் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி.